சீமானுக்கே 60 வயசு ஆயிடுச்சு. ஒரு ஊரில் போய் விவசாயம் பண்ணார்னா அவருக்கு ஓய்வூதியம் வந்து அரசாங்கத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். நான் என்ன கேட்குறேன்னா, விவசாயத்தை விட்டு படித்து வெளியேறி வேறு வேலைகளுக்கு போகணும்னு பல பேர் வந்துட்டான். ஆடு மாடு மேய்க்கிற வாழ்க்கையிலிருந்து வெளியேறி வியாபாரம் செஞ்சு வேறு வேறு தொழில்களுக்கு வந்துட்டான். அவனை மறுபடியும் போய் மாடு மேய்னா மாடு மேய்ப்பானா? மறுபடியும் விவசாய வேலை பாருனா விவசாய வேலை பார்ப்பானா? கிராமப்புறங்கள்லேருந்து எதுக்கு வெளியேறான்? விவசாயம் என்பது ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை முறையாக இல்லைன்னு தானே வெளியேறான். நீ மறுபடியும் அங்கே தான் போகணும், மறுபடியும் பணம் ஏறணும் அப்படின்னா அவருடைய திட்டம் என்னென்னா குலக்கல்வி திட்டம்பா. அவன் சாதிக்கான தொழிலை பார்க்கணும். நீ பணம் ஏறுறவன் பணம் தான் ஏறணும், செருப்பு தைக்கிறவன் செருப்பு தான் தைக்கணும். அதைத்தான் இவங்க விஸ்வகர்மாங்கிறாங்க பிஜேபிக்காரங்க. இந்த தொழில்நுட்பம் கிடைக்காது, அவன் மாதிரி செருப்பு தைக்க முடியாது, அவன் மாதிரி அதை செய்ய முடியாது அப்படின்னா அந்த வாழ்க்கைக்குள்ளேயே நீ இருன்னு சொல்கிறது தானே அது. அதனால் இயற்கையை பாதுகாப்பது போல வேடம் அணிந்து கொண்டு இயற்கை வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்வதை போன்ற ஒரு தோற்றத்திலே குலத்தொழிலுக்கு திரும்புவதற்கான ஏற்பாட்டை ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை சீமான் நிறைவேற்றுவதற்காக இந்த பசப்பு வார்த்தைகளால் பேசி திரிகிறாரோ என்கிற சந்தேகம் பல பேருக்கு.